ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ ஒரு வீடியோ அட்டா அச்சி ஐயோ எம்மா அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ. அதாவது அரோரா வந்துட்டு அந்த பொண்ணுக்கும் எனக்கும் 1000 பிரச்சனை இருந்தாலும் அவளை போய் நான் ஹர்ட் பண்ணுறதுக்காக பழகிருப்பேன் கம்மிக்கிட்ட. இப்படி என்ன சொல்லிட்டானே, அவளை போய் நான் ஹர்ட் பண்ணிட்டேனே, விஜய் பார்வதி ஏதோ ஒரு வகையில் நான் ஹர்ட் போட்ட மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு சபரிக்கிட்ட சொல்லி அழுகுறாங்க. அழுது ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. சரிங்களா? அம்மா போதும்மா, உங்கள் கேமை நாங்கள் எத்தனை வாட்டி பார்த்துருக்கோம். நீங்கள் எவ்வளோ அழகாக இந்த கேம்லாம் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ அழகாக வந்து விஜய் பார்வதியை பற்றி கமல்கிட்ட பேசியிருக்கீங்க. இதெல்லாம் சபரிக்கு தெரியாது, ஆனால் எங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து அதாவது உங்களை பற்றி தெரியாத ஆட்களுக்கு சூஸ் பண்ணி நீங்கள் பேசுகிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்களோட டேலண்ட்டு அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி, என்ன பேசுகிறாங்க அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, இப்போ என்னென்னா சபரிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க அரோரா. அதாவது கமருதீன் காலையில் சொன்னார்ல, நீ வந்துட்டு அவளை வெறுப்பத்தி என் கையை பிடிச்சி இது பண்ணல, நீ அவளை வெறுப்பத்தானே என் கூட பழகினேன். உடனே வினோத்தும் சொல்லியிருப்பார், நீ அவங்க 2 பேரும் பிரிக்கிறதுக்கு நீ வேலை பார்க்கல அப்படி இப்படிலாம் சொல்லியிருப்பார். இது நானா அப்படி சொல்லிட்டு அங்கே போய் அழுதுருப்பாங்க. ஒரு பொண்ணு நான் எப்படியோ ஹர்ட் பண்ண பழகுவேன் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி பொங்கியிருப்பாங்க. சரிங்களா? அதை வந்து பிஜேபி பற்றி சொல்லியிருப்பாங்க. நான் அங்கே அதை பக்கம் அழுதுட்டுருக்கேன், என் முன்னாடியே வந்து ஒரு நாடகத்தை போட்டுட்ருக்கேன் அப்படின்னு. இப்போ வந்து சபரிக்கிட்ட அதை ப்ரூவ் பண்ணணும், ஏன்னா ரெஜிஸ்டர் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா நம்ம அழுகிற விஷயங்களை வந்து மக்கள் பார்க்குறாங்கன்னு விஜய் சேதுபதி சொல்லிட்டாரு. நீங்கள் அந்த டாகுக்காக எழுதிங்க, உங்களுக்காக நாங்கள் இருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் அதை சொல்லிட்டு நான் எவ்வளோ வாட்டி கேட்டிருக்கேன் தெரியுமா கமருதுக்கிட்ட, நீ உண்மையாகவே வந்துட்டு பார்வதி மேலே ஃபீலிங் இருக்கா, நீ அவளை லவ் பண்ணுறேன்னு. அவன் எல்லாத்துக்குமே இல்லைன்னு தான் சொல்லியிருக்கான். ஆனால் அப்படி இருக்கும்போது இன்றைக்கி என்னை வந்துட்டு அவன் என்ன சொல்லிட்டான் தெரியுமா, ஹர்ட் பண்ணிட்டேன், நீ வந்துட்டு விஜய் பார்வதி ஹர்ட் பண்ணதான் நீ என் கூட பழகுன்னு சொல்கிறான். நான் அந்த மாதிரி இது வரைக்கும் பண்ணதே இல்லையே, ஏன் அப்படி சொல்கிறான் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆனால் எனக்கு இப்போ புரியுது, அவன் சொல்லும்போது ஏதோ ஒரு வகையில் நான் வந்து அவளை ஹர்ட் பண்ணியிருக்கேன்னு எனக்கு புரியுது. இப்போது எனக்கும் அவளுக்கும் 1000 தான் பிரச்சனை இருந்தாலும் நான் போய் அதை விஷயத்த பண்ணுவேனா அப்படின்னு அழுகுறாங்க. எம்மா ஐயோ ரீல் வந்து போய் 6 மாதம் ஆச்சு இன்னுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு எப்பயுமே நான் வந்து அவனை வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் பார்த்துருக்கேன் இது வரைக்கும். அதனால தான் அந்த பேட்டேஜ் விவகாரத்தில் கூட நான் தான் போய் அவனை போய் வாக்குமூலம் வாங்கினான்னு சொன்னேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பிட்டத்துக்கு போட்டாங்க சபரிக்கிட்ட. ஏன்னா எனக்கு வந்து ஒரு விஷயம் போயிட்டு இருந்ததில்ல, அங்கே ஒரு போட்டாங்க, என்ன போய் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுது பேசி ஒரு ட்ராமா பண்ணிகிட்ருக்காங்க நம்ம அரோரா வந்து அவங்க ஃப்ரெண்டு ரியாவே நம்ப மாட்டாங்க. நம்ம நம்ப முடியுமா? சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன் திடீர்னு இந்த மாதிரி ஒரு ஆக்டிவ் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வேறு என்ன, ஓட்டு தான். இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க, வெறும் 3 வாரம் தான் இருக்குது. இப்போ ஓட்டு வேணும்ல, இவ்வளோ தூரம் வந்துட்டு அவங்களுக்கு யோசிக்கிறாங்க, நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படின்ட்டு. அதுவும் டிக்கெட்டு ஃபுல்லாக நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே பயப்படுறாங்க. நீங்கள் என்னமா பண்ண போகிறீங்க? இது வரைக்கும் என்ன பண்ணீங்க? ஒன்றும் பண்ணல. அதே தானே பண்ண போகிறீங்க. அதுக்கு ஓட்டு வருதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இதுக்கும் ஓட்டு வரும், கவலைப்படாதீங்க. நீங்கள் தான் பாருங்கள், டைட்டில் வின்னர் கூட வருவீங்க போங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.